முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் இன்று மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யில் ஆஜரானார். அவருடன் தொடர்புடைய ஊழல் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையில் தொடர்ந்து வாக்குமூலம் அளித்தார். நாட்டின் 9வது பிரதமராக இருந்த அவர் இன்று காலை 10:54 மணிக்கு MACC தலைமையகத்திற்கு வந்தார். கடந்த ஆகஸ்ட் 2021 முதல் நவம்பர் 2022 வரை பிரதமராக இருந்த காலத்தில் எலூர்கா மலேசியா முன்முயற்சியின் கீழ் விளம்பர மற்றும் விளம்பர திட்டங்களுக்கான செலவு மற்றும் நிதி உதவியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ஊழல் மற்றும் பண மோசடி தொடர்பாக பெரா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் விசாரிக்கப்படுகிறார். இந்த வழக்கு MACC சட்டம் 2009 மற்றும் பண மோசடி தடுப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு நிதி உதவி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் வருமானம் 2001 ஆகியவற்றின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. இஸ்மாயில் சப்ரி வழக்கு தொடர்பான விசாரணை இப்போது 15 முதல் 20 விழுக்காடு வரை முடிந்துள்ளதாக MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி இதற்கு முன்னர் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலாக்காவில் உள்ள தமான் டெக்னாலஜி செங்கிலிருந்து கோலாலம்பூர் நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு விரைவு சாலையின் கிலோமீட்டர் 216.8 வரை 100 கிலோமீட்டருக்கு துரத்தி சென்றதை தொடர்ந்து கேபிள் திருட்டு தொடர்பான சந்தேகத்திற்குரிய 29 வயது நபரை போலீசார் நேற்று கைது செய்தனர். டொயோட்டா ஹைலக்ஸ் ரக வாகனத்தை ஓட்டிச் சென்ற சந்தேக நபர் அதிகாலை 4:30 மணி அளவில் ரோந்து பணி அதிகாரிகளால் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடந்து கொள்வதை முதலில் கண்டதாக மலாக்கா காவல்துறை தலைவர் துல் கைரி மொக்தார் தெரிவித்தார். பேரா தெலுக் இந்தானைச் சேர்ந்த அந்த நபர் மீது 14 குற்றங்களும் போதைப்பொருள் தொடர்பான 6 குற்றப்பதிவுகளும் இருப்பதாக பின்னணி சோதனைகளில் தெரிய வந்ததாக துல்கைரி கூறினார். வாகனத்தில் போலி பதிவு தகடுகள் பொருத்தப்பட்டிருந்தன. தலைநகர் ஜலான் கூச்சிங் பேங் நெகாரா அருகே ஐஸ் கட்டிகள் கொண்டு சென்ற வாகனம் இன்று காலை 7 மணி அளவில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனம் முற்றிலுமாக சேதமுற்று ஐஸ் கட்டிகள் சாலையில் சிதறின. உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்னும் PKR தலைவராக இருப்பதால் கட்சியின் துணை தலைவர் பதவிக்கு நூருல் இசா அன்வார் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வரும் நிலையில் வனிதா PKR தலைவர் ஃபத்லினா சீரேக்கும் நூருல் இசாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். PKR-இல் 2வது மிக உயர்ந்த பதவிக்கு நூருல் இசா போட்டியிடுவது கட்சியின் நிலைத்தன்மை மற்றும் விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது என்று அவர் கூறினார். யாருடைய மகள் என்பது விஷயம் அல்ல. ஆணோ பெண்ணோ PKR துணை தலைவராக இருக்க வேண்டும் என்பதும் ஒரு விஷயம் அல்ல. இது பிரிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயமும் அல்ல. இது கட்சியின் தொடர்ச்சியை பற்றியது. அதன் தலைமையின் அடிப்படையில் புத்துயிர் பெற வேண்டும் என்று ஃபத்லினா சீரேக் ஒரு முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். கட்சி நிறுவப்பட்டதில் இருந்து ஒற்றுமை அரசாங்கம் அமைக்கப்படும் வரை PKR-இன் பயணத்தின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நூருல் இசா இருந்தார் என்று கல்வி அமைச்சருமான ஃபத்லினா மேலும் தெரிவித்துள்ளார். கட்சியின் உதவி தலைவரான நூருல் இசா தற்போது ரவிசி ரம்லி வகிக்கும் துணை தலைவர் பதவியில் போட்டியிடுவதற்கு ஏராளமான தொகுதி தலைவர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். துணைத் தலைவர் அமருடின் ஷாரி, இளைஞர் பிரிவு தலைவர் ஆடாம் அட்லி மற்றும் பிரதமரின் மூத்த அரசியல் செயலாளர் ஷம்சுல் இஸ்கண்டார் அகின் ஆகியோர் இதில் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுபாங் ஜெயா USJ 4-இல் உள்ள ஒரு இடைநிலை பள்ளியில் 2ஆம் படிவ மாணவர் ஒருவர் துன்புறுத்தப்பட்டு தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக 5 பேரிடமிருந்து போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர் 3 மாணவர்கள் மற்றும் ஒரு ஆசிரியரிடமிருந்து வாக்குமூலங்களை பெற்றதாக சுபாங் ஜெயா காவல்துறை தலைவர் வான் அஸ்லான் வான் மமாட் தெரிவித்ததாக உத்துசான் மலேசியா தெரிவித்துள்ளது. இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. தாமாக முன்வந்து காயப்படுத்தியதற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 323-இன் கீழ் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த மாதம் முதல் 14 வயது சிறுவன் மற்ற மாணவர்களால் துன்புறுத்தப்பட்டதால் அதிர்ச்சியுற்றதாக நேற்று தெரிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 29ஆம் தேதி மற்றொரு மாணவரால் அவர் முகத்தில் குத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மே 2ஆம் தேதி 3 மாணவர்கள் அவரை எதிர்கொண்டதோடு வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவரின் தந்தை அதே நாளில் சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளித்தார். காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நீடித்து வரும் நிலையில்
ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் நேற்று நள்ளிரவு திடீர் தாக்குதல் நடத்தியது. இருப்பினும் பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்களை குறிவைத்து எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்று இந்திய மத்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. அதே சமயம் தாக்குதல் குறித்து இந்திய ராணுவத்தின் எக்ஸ் தளத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இந்தியாவின் தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தானை தாக்கும் துணிச்சல் காட்டினால் மற்றும் பாகிஸ்தானின் நிலைத்தன்மை பாதிக்கப்படும் நிலை வந்தால், தாங்கள் அழியும் நிலை ஏற்பட்டால் உலகில் யாரும் உயிர் வாழ முடியாது என்று பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் நேற்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.